குணம் தெரிஞ்சு நடந்துக்குவான். கிளாஸ்ல என்னென்ன பெண்கள் என்னென்ன ரிப்பன் போட்டிருந்தாங்க, எந்தெந்த டீச்சர் என்னென்ன புடவை கட்டியிருந்தாங்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவான். எதையெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொன்னான். எதை என்கிட்ட சொல்லணுமோ அதை மட்டும் மறைச்சிட்டான். ஏஜ், அதனால ஏற்படக்கூடிய மிரேஜ், பருவ கோளாறு, தன்னை ஏமாத்திட்டு என்னை ஏமாத்தி. இதோ ஐயா வராருங்க. ராஜசேகர் ஸ்பீக்கிங். ராஜசேகர், நான் சங்கர் பேசுறேன். என்ன டாக்டர்? ஐ எம் வெரி சாரி. மீனாவுக்கு மீனாவுக்கு? என்ன மீனாவுக்கு? ஆறுதல் சொல்ல முடியாத மாபெரும் இழப்பு. நீ வார்த்தைக்கு வார்த்தை அவ இதயத்தை கிழிச்சு பாரு, அதுல நான் தான் இருப்பேன்னு சொல்லுவியே. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்துட்டேன். அவ இதயத்துல நீ இல்ல, யாரோ ஒருத்தன் இருந்திருக்க. அதுதான் யாருன்னு தெரியல. நீ குழந்தையாவே பார்த்த, ஆனா பருவம் வந்த அவ அந்த ஏஜ்ல பெண்களுக்கு ஏற்படக்கூடாத ஒரு முடிவுக்கு உதாரணம் ஆயிட்டா. அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட எஜுகேஷனல் டூர் போனதா சொன்னது பொய். யாரோ ஒருத்தன் காதலன்கிற பேர்ல அவ கூட இருந்திருக்கா. அவன் கூட தான் போயிருக்கா. போன இடத்துல he must have tried to seduce her. அவ அதுக்கு இடம் கொடுக்கல. சோ பலாத்காரமா கற்பழிச்சுட்டு மீனாவை கொலை பண்ணிட்டு போயிட்டான். இதுதான் போலீஸ் இன்ஃபர்மேஷன்ல கிடைச்ச விஷயம். ஆள் யாருன்னு போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியல. என்னதான் உன் கண்ணதிலேயே வச்சு காப்பாத்தினாலும் டீனேஜ்ங்கிறது பெண்கள் வாழ்க்கையில ஒரு கண்டம். அந்த ஏஜ்ல ஏற்படுற மிரேஜ், அந்த ஸ்டேஜ மீனாவால கடந்து கரையேற முடியல. உன் கண்ணுக்கு கண்ணீரை சொந்தமாக்கிட்டு அவ போயிட்டா. You have lost your daughter. I have lost my daughter-in-law. மீனா, மீனா, அவ கெட்டதும் தெரியாது, கெடுத்தவனையும் தெரியாது. எங்கன்னு தேடுவேன், யாருன்னு தேடுவேன். ஒரு நாள் என்னுடைய சிகரெட் நெருப்பு அவளுடைய பட்டு கண்ணத்துல பட்டுடுச்சு. நான் எங்க ஃபீல் பண்ண போறணும்னு நினைச்சு அந்த வலியை அவன் மறைச்சிட்டான். நான் அதை கவனிச்சுட்டேன். அன்னையில இருந்து நான் சிகரெட்டே பிடிக்கிறேன். அந்த தங்க விக்கிரகத்தை நானே என் கையாலேயே நெருப்பு வச்சு கொடுத்துட்டேன். வண்ண வண்ண மலரா வச்சிருந்தாளே, எல்லா மலரையும் ஒன்னா கட்டி மாலையா போட்டாங்களே. இதை நான் எப்படி பார்த்துட்டு இருப்பேன்? இனிமே இந்த வீட்டுல நான் எப்படி இருப்பேன்? மாணிக்கம், மாணிக்கம், இந்த வீட்டை காலி பண்ணுங்கடா. இனிமே என்னால இங்க இருக்க முடியாதுடா. ஐயா, வீட்டை காலி பண்ண ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. சாமான்கள்லாம் எடுக்க சொல்லாங்களா? வாங்க, நீ அந்த பக்கம் போ. நீங்க ரெண்டு பேரும் அந்த ரூம் போங்க. நீங்க ரெண்டையும் ஜாக்கிரதை எடுத்துக்கோங்க. அந்த பக்கம் ரெண்டு பேரும் மேல. அங்கிள், உங்களை நான் எவ்வளவு அழகா வந்திருக்கேன். இங்க கொஞ்சம் பாருங்க.
நான் இந்த ஒயிட் சாரி கட்டிக்கிறேன். நீங்க அந்த Black பேண்ட்டும் Black ஷர்ட்டும் போட்டுங்க. ஓகே? ஐயோ அங்கிள், என்னோட டெடி பேர் கொஞ்சம் புடிங்களா அங்கிள். நான் இந்த வீட்டை காலி பண்ண மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். என் மீன் இங்கதான் இருந்தா, இங்கதான் வேண்டாம். அவன் ஆவி இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு. அடிக்கா எடுத்ததெல்லாம் வச்சிட சொல்றா. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்டா. நான் இங்கதான்டா இருப்பேன். மாணிக்கா, என் ஆயுசு பூரா நான் இங்கதான்டா இருப்பேன். அம்மா அம்மா அம்மா. இதுதாண்டா நடந்தது. நிறைவேற்ற பூதம் புறப்பட்ட கதையா? நீங்க போன இடத்துக்கு உங்க முதலாளியும் வந்துட்டாரா? என்னடா பண்றது? டேய் அனுமந்து, நீ தான் எனக்கு ஒரு உதவி பண்ணும். என்ன செய்யணும்னு சொல்லு. காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். டேய், என் பொண்டாட்டி என் முதலாளி கிட்ட அசோகவனத்தை சீத மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காடா. உண்மையை சொன்னா நான் மாட்டிக்குவேன். அதனால நீ நேரா போய் அவ கதுன்னு சொல்லி அவளை தள்ளிக்கிட்டு வந்துரு. டேய், என்னடா யோசிக்கிற? உன் பாசு கிட்ட போய் நானு பாத்தியா பாத்தியா, நேத்து கால்ல விழுந்து சத்தியம் பண்ணி நீ காலை வாரி விடுறிய. உன் பாச நானு மதிப்பாரா? அவரா? யாராவது ஓங்கி பேசினா ஒதுங்கி போறவர் அவரு. அதுதான் அவரோட வீக்னஸ். தூள் கலப்புறேன். எங்கடி வந்த? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உங்க அப்பா வர போன் போட்டு அந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. சரி பாப்படே. யார் சார் நீங்க? நீங்க யாரு? ஒப்பேன். நான் தான் இங்க தங்கி இருக்கவன். திறந்த வீட்டுக்குள்ள எதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு என்னைய கேள்வி கேட்கறியா? நீ யாரு? உன் பேர் என்ன? என் பேரு அனுமந்து. அவளோட கசின் நானு. ஓஹோ, நீதான் அவளுடைய கசனா? அப்படியா? உட்காருங்க. உட்காரது இல்ல, நேரம் புறப்படு. இந்த பொண்ணோட பேர் என்ன? அட பாவி ரகுராமன், பொண்டாட்டி பேர் என்னன்னு சொல்லாம அனுப்பிச்சேடா. மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். பேர் என்ன? ஏப்ப பேசாம இருக்க? இவ பேர் என்ன? அவ பேர் என்ன வருது உங்களுக்கு? என்ன, நாங்க ரெண்டு பேரும் கசின்ஸ். எப்படி வேணா கூப்பிட்டுக்குவோம். செல்ல குட்டின்னு கூப்பிடுவோம். செல்லமா. அப்படியாம்மா? இவங்க அப்பன் பேர் என்ன? இது என்னடா அம்பா போச்சு. அப்பான்னா அப்பாவா தான் இருக்க முடியும். இப்படி வச்சுக்கலாமே, அப்பா துறன்னு. அப்பா துறையா? பேரு ராமநாதன்ல சொன்னேன். ஆமா, இவளுக்கு எத்தனை அப்பா? அது எக்கச்சக்கங்க. பேரு எக்கச்சக்கம். இந்த ரேஷன் கார்டுல ஆபீஸ்ல இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஆனா நாங்க செல்லமா கூப்பிடுறது அப்பா துறன்னு தான். எங்க வேலை செய்யறதா சொன்னேன். உன் பேர் என்ன? என்ன நீங்க பெரிய பேஜரா போச்சு உங்ககிட்ட? நான் ஒரு பெரிய டீசன்ட் ஜென்டில்மேன். என் பேர் அனுமந்து. வீடு சாமி கம்பெனில அக்கௌண்டன்டா வேலை செய்யறேன். 1500 ரூபாய் சம்பளம். இது என் கசின் செல்லக்குட்டி. போதுமா? இல்ல இன்னும் ஏதாவது சொல்லணும் உங்ககிட்ட? இல்லப்பா, வீடி சாமி எனக்கு ரொம்ப வேண்டியவரு. அவர் ஊர்ல இருக்காரா வெளியூர் இருக்காரான்னு பாக்கணும்னு. அவர் நம்பர் கூட என்ன மறைஞ்சிட்டா? யாரவன்? உன் கசினா பிசினா? ஆமா, இவன் தான் உன் காதலனா? உன் பேரை கூட சரியா சொல்ல தெரியல இவனுக்கு. இவனை நம்பிதான் ஓடி வந்தியா? உன்கிட்ட விசாரிச்சு பிரயோஜனம் இல்லை. உன்னை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் உங்க அப்பா நீ நேர்ல வச்சுக்கிட்டு விசாரிக்கணும். இது எனக்கு நல்லா தெரியும். ஏஜ் பருவ கோளாறு. என்ன பண்ணுவேன்? சரி, இன்னைக்கு தனியா விடக்கூடாது. இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் இருக்கு. வாய விடு. ஷட் அப். டேய், என்னடாச்சு? இந்த வம்பே நமக்கு வேணாம். உனக்கு இந்த போட்டிருக்கிற ட்ரெஸ் பத்தலாம் கேளு. என்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் கொடுத்துறேன். இது கூட வேணுமா? வேணாம். உன் பொண்டாட்டிய மட்டும் என்கிட்ட கேட்காது. என்னடா இப்படி சொல்ற? என்னடா போய் பார்த்தாக்கா கிட்ட அவர் ஒரு பார்வை பார்த்தாரு பாருடா. அப்படியே பயந்துட்டா. இன்டெரக்டா வேற பேசுறாரா? அப்படி என்ன சொன்னாரு? திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்சா மாறினாரா? கதவை தட்டிட்டு போக வேண்டியதானடா? அது காரணம்டா. எப்படா கதவை தட்டிட்டு போக முடியும்? அப்புறம் எப்படி அப்படி சொன்னாரு? தெரியல, சத்தம் கேட்குது. உட்காரு உட்காரு. டேய், என் பொண்டாட்டி எங்க தள்ளிட்டு போறாரா? வாட்ச்மேன போய் கேட்கலாம். வா. அவங்க எங்க போறாங்க? எதுல போறாங்க? ஹோட்டல் புளி ஹில்ஸ்க்கு கான்பரன்ஸ்க்காக ஐயாவும் அம்மாவும் போறாங்க. என்னது, ஐயாவும் அம்மாவுமா? டேய் அனுமந்து, இவன் உறவே மாட்டான். அந்த அம்மாவோட ஐயா நாயா? கொஞ்சம் இரு, உறவு மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். எங்க போறாங்க? ஹோட்டல் புளி ஹில்ஸ், ஹோட்டல் புளி ஹில்ஸ், ஹோட்டல் புளி ஹில்ஸ்.
நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. இது சத்தியம். இது சத்தியம். Follow me. இப்ப வரப்போற ஆளு ஊட்டிக்கே பெரிய பிஸ்தா, பாக்குறதுக்கு அம்சத் கான் மாதிரி இருப்பான். 2 டஜன் பிளேடு, 3 டஜன் பேனா கத்தி வச்சிருப்பான். ஐயோ, பிளேட எடுத்தான்னா எந்த இடத்துல அறுப்பான்னு தெரியாது. அவன் என்ன குருடனா? அப்புறம் தெரிஞ்சுக்குவ. அடிச்சான்னா அப்படி அடிப்பான். எப்படி அடிப்பானா? எப்படி அடிப்பான்? பயங்கரமா அடிப்பான். அவங்கிட்ட விஷயத்த சொல்லி பணத்தை கொடுத்திருக்கேன். நீ குறுக்க போய் எதுவும் பேசிராத. நான் ஏன் பேசுறேன்? சத்தம் கேக்குது. He's coming. ஒரு சிகரெட் அணைச்சான்னு வச்சுக்க, அன்னைக்கு 3 கொலை விட போகுதுன்னு அர்த்தம். ஏண்டா அம்ஜத் கான் மாதிரி இருப்பான்னு அஸ்ரானி மாதிரி கூட இல்ல. ஆள் அடிக்கிறவனை கூட்டின்னு வர சொன்னா கோழி அடிக்கிறவனை கூட்டின்னு வந்திருக்க. கோழியா அடிப்பான். அது 6 ல இருந்து 8 மணி வரைக்கும். இது ஓவர் டைம். பேசாத. எனக்கு என்னமோ இந்த தாடிக்காரன் அடிப்பான்னு நம்பிக்கையே இல்ல. ஐயோ, அவன் கையில வச்சு ஆட்டானே. இது எது? விசிலு. அத வாயில வச்சு அடிச்சான்னா 50 பேர் ஓடி வருவாங்க. எதுக்கு? அடிக்கிறதுக்கு. அப்ப இவ ஊதுறதுக்கு. வணக்கம் மச்சான். வாயிலே ஊதுறாரு. சார், எஸ். ஆள அடிக்கணுமா முடிக்கணுமா? ஐயோ, முடிச்சிடாதீங்க. சம்பளம் கொடுக்கற முதலாளிங்க. லேசா கீரை கூட விடாம மிரட்டி என் ஒய்ஃப் கூட்டிட்டு வந்திருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டமான சமாச்சாரமாச்சே. அப்படித்தான் சொல்லுவாரு. அந்த காலத்திலேயே வாயில வச்சு அடிப்பாராம். ஆளுங்கெல்லாம் பொத்தனம் விழுந்துருவாங்களா? எது? விசிலையா? உங்க ப்ராப்ளம் சால்வ்டு. அதுக்கு நான் கொஞ்சம் விசில லேசா ஊதணும். ஆமா, ஆளு எப்ப வருவாரு, எங்க வருவாரு, எப்படி வருவாரு? இதோ இப்படி. அதோ அந்த வண்டியில வர்றாரே அவர்தான். மெதுவா மெதுவா. என்ன நான் நடுரோட்ல சவாரி விடுறீங்க? என்ன சமாச்சாரம்? மரியாதை பொண்ணை விட அனுப்பிச்சு. அனுப்புறேன்னா கழுத்தை திரிடுவேன், கைய முறிச்சிடுவேன், காலை உடைச்சிடுவேன். ஐயோ, என்னடா இது வம்பு? அம்மா போமா. என்னடா இது? அம்மா, இதெல்லாம் அது போன முடியாங்க வேலையா? அவ்வளவு மோசமான ஆட்டோட சிறையில வச்சிருக்க இல்லையா? அப்ப போறியா இல்லையா? மாட்டியா? சரி, வேற ஏன் வேலையா பாக்குறேன். அண்ணா, அந்த பொண்ணை இப்ப அனுப்ப முடியாது. என்ன செய்திகள்? ஏடா, 3 பேரா வந்தா தாங்காது. ஒவ்வொருத்தரா வாங்க. குளிருது. டிஸ்கு டிஸ்கு டிஸ்கோ டிஸ்கோ.
அடிப்பாவி, கதவு தட்டதுக்கே காசு ஏக்குறியே. இன்னைக்கு யாரும் டிப்ஸ் தரலாமா? இத பாரியா, நான் ஒண்ணு உங்ககிட்ட தாலி கட்டிட்டு குடுத்தம் நடத்த வரல. காசு கொடுத்தா இருப்பேன், இல்லாட்ட போயிட்டே இருப்பேன். அடியே, என்ன பார்த்தா அப்படி சொல்ற? இது வரைக்கும் எவ்வளவு காசு கொடுத்திருப்ப? அதுக்காவது கொஞ்சம் விசுவாசம் நடக்கூடாதா? அப்படி பார்த்தா ஆயிரக்கணக்கில் ஆள் இருப்பாங்க. துபாய்க்கு வா, எனக்கு என்ன கிணறு இருக்கு, 5 ஒட்டகம் வச்சிருக்கேன்னு சொன்ன இப்ராஹிம் பாயவே வேணான்ட்டேன். அடிப்பாவி, பம்பாய்க்கு வா, பெரிய ஸ்டார் ஆக்கி 5 ஸ்டார் ஹோட்டல்லே எழுதி வைக்கிறேன்னு சொன்ன சேட்டையே ரேட்டு படிலன்னு விட்டுட்டேன். அடி கசப்பாலம். ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு, அதை எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னவனை விட்டுட்டு உன்கிட்ட வந்தேன். அடியாண்டி இவளே போறோம்னு அலையிற. என்னடி கையில அடிக்கிற? இந்தாயா, ராயல் ஹோட்டல் முதலாளி இருக்காரு, அவருக்கு என் மேல ஒரு கண்ணு. முறைச்ச இடம் மாறிடுவேன். எலிய பிடிக்க மசால் வடைய வச்சது மாதிரியா எங்க முதலாளிய பிடிக்க எண்ணெய் வடையா கிட்டியடி. இத பாரியா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணம் இருந்தா இங்க வா, இல்ல உன் நிழல் கூட என் மேல படக்கூடாது சொல்லிட்டேன். ஜாக்கிரதை. போயிட்டால. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடி போங்க.